வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம் தமிழில் இருக்கக்கூடிய அம்பிகையின் வேத நூல், பிரம்ம ரகசியம். யாரும் படிக்கிறது இல்லை நம்ம, அதனால் இது ரகசியமாக இருக்குது. பிரம்ம ரகசியம், பரம ரகசியம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவர் திருமூல தேவநாயனர் எந்தை பிரான் குணம் எண்ணிலி கோடி, எந்தை பிரான் ஆகிய சக்தியும் எண்ணிலி கோடி. ஸோ எந்தை பிரான காண யான் இந்த ஊழி எந்தை பிரானல்லாது இங்கே வேறு ஒன்றும் காணேன் அப்படின்னு பதிவு செய்கிறார். 3062வது பாடல் இபுக்கில் இருக்கும். டெஸ்கிரிப்ஷனில் போடுங்க, ஃப்ரீ. கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூகுள் புக்ஸ் அதில் போய்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ அந்த இலவச இணைப்பு அந்த இதில் திருமந்திரம் இருக்குது, இபுக்காக இருக்குது. 3062வது பாடல் பாருங்க. அதான் எந்தை பிரானின் குணம் எண்ணிலு கோடி. எந்தை பிரான் சக்தியே ஆகினும் அதுவும் எண்ணிலி கோடி. ஸோ எந்தை பிரான காண இந்த ஊழி எந்தை பிரானல்லாது இங்கு யாதொன்றும் காணேன் அப்படின்ட்டு பதிவு செய்கிறார். வேற உலகத்திலிருந்து அப்படின்னா சிவலோகத்திலிருந்து இங்கே வான்வழி ஊடு வந்தேனே அப்படின்ட்டு கடவுள் வாழ்த்திலே சொல்கிறார் எல்லாமே. ஸோ இதில் பிரம்ம ரகசியம் எப்படின்னா, திருமந்திரம் முழுவதுமே மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அனுபவத்தால் நாம் இறைவனை உணரலாம். உணர்ந்து இந்த பிறவியை நீங்கி அவன் அடி சேரலாம். இதைத்தான் சொல்லுது, வேற எதுவுமே சொல்லலை. இது எங்கேயுமே ஒரு சமயத்தை பற்றி குறிப்பிடவே இல்லை. இங்கே உள்ள 6 சமயங்களும் அந்த எந்தை பிரானை அறியல அப்படின்னா அவர்கள் எல்லோரும் மாடுகள் அப்படின்றார். 6 சமயங்கள் இமயங்கள் ஆகி நின்ற தேவர்கள் 6 பேர்கள் படைத்தார்கள் 6 சமயங்களை அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. அந்த இமயங்களாகிய தேவர்கள் 5ஆம் தந்திரத்தில் வரக்கூடியது. இது கடைசி பாடல், கடைசி ஒரு 2-3 பாடலில் வரும். இது மாதிரி அந்த 6 தேவர்களும் தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எந்தை பிரானை உணரவில்லை. அந்த மாதிரி உணர்ந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்காது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பிரம்ம ரகசியம். இந்த பிரம்ம ரகசியம் இறைவனை பற்றியது. நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கு செல்ல வேண்டும் அப்படின்று குறிக்கக்கூடியது. 2648வது பாடல்ல 2648வது பாடல் அதில் அது 7ஆம் தந்திரம் கடைசி பாடல். அது உரையற்றது ஒன்றை, இந்த மாதிரி விளக்க முடியாத ஒன்றை, இறைவனை உரையற்றது ஒன்றை எனக்கு உரைத்து எழுந்த கலை வேட்டு அறுத்து திரையொத்த என் உடல் நீங்காது இருத்தி புறையற்ற என்னுள் புகுந்த தற்பரனே அப்படிங்கிறார். புறையற்று என்னுட் புகுந்த. புறையற்று அப்படின்னாங்க இங்கே நிறைய மீனிங் இருக்குது. இங்கே நிறைய கூறுகளாக இருக்கக்கூடிய நமது உடம்பு, நிறைய 6 கோடி வெளிச்சங்கள் ஒளி, அதில் 6 ஒளி ரொம்ப முக்கியமானது. 6 அந்தம்
அதான் அண்டம் பதிஞ்சிருக்கு. அந்த அண்டம் பதிஞ்சிருக்கிற இந்த உடம்பு வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையை காமிக்கக்கூடியதான். புறையற்ற எண்ணுட் புகுந்தால் பரனே, அந்த மாதிரி ஆக்கி அதை விளக்கினான். உரையற்றதொன்றை எனக்கு உரைத்தான் அப்படிங்கிறார். அது 1955 உரையற்றது ஒன்றை உரைக்கும் ஊமர்கால் நம்மளை தான் சொல்றார். உரை செய்ய முடியாதவனை நீங்கள் எப்படிடா சொல்கிறீங்க அப்படின்றார். உரையற்றது ஒன்றை உரைக்கும் ஊமர்கால், கரையற்றதொன்றை கரை காணல் ஆகுமோ. கரையே இல்லை, அதை கரையை காண முடியுமா? திரையற்ற நீள் போல் சிந்தை தெளிவார்க்கு, அறிவு ஞானம், சிந்தை தெளிவார்க்கு புறையற்றிருந்தான் புரிசடையோனே. புறையற்றிருந்தான், ஒன்றாக, அதாவது கூறுபாடுகள் நிறைய கூறுகளாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு புறையற்றதொன்றாய் இருந்தான் புரிசுடையோனே. எவ்வளவோ நரம்பு மண்டலத்துக்குள்ள நடக்கு. புரிசுடையோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நரம்பு மண்டலம். இதுதான் வெளியிலையும் இருக்கு. விந்து நாதம், லைட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ், இதுதான் இருக்கு. இல்லை அவர் நம்ம இந்த உடம்பு காலச்சக்கரத்துக்குள்ளே போய், இந்த காலச்சக்கரம் அமைந்திருக்கிறது 9 கோள்கள், 2 நிழல் கோள்கள், ராகு கேது. இந்த காலச்சக்கரத்துக்குள்ள நம்ம போய் அந்த காலச்சக்கரத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் 4ஆம் தந்திரம். அதிலிருந்து அப்படியே கண்டினியூ ஆகி 5ஆம் தந்திரம். அந்த ஒரு சில பாடல்கள் பார்க்கலாம். அதான் நவக்கரி சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நவகுண்டமானது நான் உரை செய்வேன் அப்படின்ட்டு இந்த 9 கோள்களை சொல்லிட்டு, இந்த 9 கோள்கள் இது அடுக்கடுக்காக இருக்குங்க. இந்த அடுக்கடுக்காக இருக்கிறதுல வெளிமண்டலம், அப்புக்கப்புறம் அனல், அதுக்கப்புறம் ஆகாசம் வந்திடும் 6 நாளிகை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 360 நாளையும் சொல்லிட்டு 30 ராசி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் பாடல்கள் நிறைய பார்த்துருக்குறோம். இருந்தாலும் இன்றைக்கும் கொஞ்சம் சுருக்கமாக இன்னும் இது இந்த பிரம்ம ரகசியம், பரம ரகசியம் அப்படின்ற மாதிரி இந்த காலத்தின் ரகசியம், இது நம்ம படிக்கத்தான் வரும். அதான் காலையில் எழுந்து கருத்தறிந்து ஓது, நீ காலையிலிருந்து கருத்தறிந்து ஓதினால் இந்த ஞானத்தலைவனை, உழப்பிலி நாதனை, ஒல்லை கடந்து எல்லை ஊர் புகழாமை அப்படின்ற மாதிரி, இந்த எல்லை கடந்து ஒல்லை ஊர் புகழாமே அப்படின்ட்டு நம்ம சவுண்ட் வேவ்ஸ்குள்ளே அதையும் கடந்து சிவலோகத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது. அந்த காலச்சக்கரத்தில் இந்த மாதிரி இந்த பூமியில் இந்த மாதிரி இருக்குது. ஆகாசம் வரைக்கும் இந்த மண்டலங்கள் அப்படியே ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக இருக்குது. அது அப்புறம் நம்ம தியானம் பண்ண அந்த இது நமக்கு உள்ளே எப்படி இறங்குது அப்படிங்கிறத மந்திரம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வைப்ரேஷன். விந்துவும் நாதமும் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இறங்குது, அதை நம்ம எப்படி ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் 5ஆம் தந்திரம். புரிஞ்சுக்கோங்க. இது 4ஆம் தந்திரத்தில் 1268 ஆரம்பித்து 1280வது பாடல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10-20 பாடல் அதில் அதை கரெக்டாக சொல்கிறாரு. நம்ம படிப்போம், நிறைய படிக்கலாங்க. அற்புதமான வேத நூலுங்க திருமந்திரம். 1268 வந்திடும் ஆகாசம் 6 நாளிகை, வந்திடும் அக்கரம் 30 ராசியும், வந்திடு நாளது 360, வந்திடு ஆண்டு வகுத்துரை அவ்விய. அவ்வினை 3
மடவாது வாய் வரும் செவ்வின மூன்றும் கிளர்ந்தரு வேறந்த சவ்வின மூன்றும் தலைத்திடும் தண்டந்தம் இவ்வின மூன்றும் ராசிகள் எல்லாம் ராசியுள் சக்கரம் எங்கும் நிறைந்தவன் ராசியுள் சக்கரம் என்றிருந்த விந்துவாம் ராசியுள் சக்கரம் நாதமும் ஒத்தபின் ராசியுள் சக்கரம் நின்றிடுமாறே தாரகையாக சமைந்தது சர்க்கரை. தாரகைன்னா அந்த வெளிச்சம், 4 அதான் வந்து சைவம். தாரகையாக சமைந்தது சக்கரம் தாரகை மேலோர் தலைத்தது பேரொளி தாரகை சந்திரன் நட்பகலோன் வர. இந்த சந்திரனும் சூரியன் அதான் வந்து மெயினாக நம்மளை காலத்துக்கு அளக்கக்கூடிய இது. தாரகை 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 கண்டதே கண்டிடும் சக்கரம் விந்துவும் வளர்ந்து வாதம் கண்டிடு நாதமும் தன்மேல் எழுந்திட கண்டிடு வன்னி கொழுந்தன ஒத்தபின் கண்டிடும் புறங் காரொளியானதே. வன்னின்னா அங்கே அந்த அனல். காரொளி அண்டம் பொதிந்து உலகெங்கும் பாரொளி நீரொளி சாரொளி காலொளி வானொலி ஒக்க வளர்ந்து கிடந்த பின் நேரொளி ஒன்றாய் நிறைந்தங்கு நின்றது. நான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். நின்றது அண்டமும் நீளும் புவியெல்லாம் நின்றது வண்டம் நிலைவர கண்டிட நின்றது வண்டமும் மூலமொக்கும் நின்றவி வண்டம் பலமது விந்துவே விந்துவும் நாதமும் ஒக்க விழுந்திடில் விந்துவும் நாதம் ஒக்க வரையதாம் விந்துவில் குறைந்திடு நாதம் எழுந்திடில் விந்துவை என்மடி கொண்டது வீசமே. வீசம் இரண்டுள்ள நாதத்து எழுவன வீசமும் ஒன்று விரைந்திடு மேலுற வீசமும் நாதமும் எழுந்துடன் ஒத்தபின் எழுந்து உடல் ஒத்தபின் வீசமும் விந்து விருந்தது காணுமே விருந்தது விந்துவும் கெட்டது வீசும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே வந்துட்டு விளைந்த எழுத்தது விந்துவும் நாதமும் விளைந்த எழுத்தது சக்கரமாக விளைந்த எழுத்தவை 1280. இந்த மாதிரி அந்த ஆகாசம் அந்த இது வந்து விந்துனா தான் அந்த விளைஞ்சது. நம்ம வந்து தியானத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து மெய்தவத்தில் அதுக்கப்புறம் வந்து அதான் அந்த 1280 பாடல். விளைந்த எழுத்தது விந்துவும் நாதமும் விளைந்த எழுத்தது சக்கரமாக 9 சக்கரம் 9 மண்டலம் 9 நவகுண்டம் அந்த வேள்வி செய்ய செய்ய விளைந்த எழுத்தவை மெய்யுனுள் நிற்கும். புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து அந்த பிரபஞ்ச தியானம் அப்படின்ற மாதிரி இந்த பிரம்ம ரகசியம் இது எல்லாமே நமக்குள்ளே வந்து நிற்கிறது. தவத்தின் வலிமையால் தான் வந்து நிற்கும், இல்லைன்னா நிற்கவே நிற்காது. விளைந்த எழுத்தவை மந்திரமாமே, இதுதான் மந்திரம். இந்த மாதிரி நமக்கு உள்ள மெய்யுக்குள்ள இந்த அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய இந்த காலச்சக்கரம் நமக்கு உள்ள வந்தது அப்படின்னா அதுதான் மந்திரம். அதான் நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒருமொழி, அதான் வந்து பிரணவம். பிரணவம் அப்படின்னாலேவும் சப்தம். பிரணவ மந்திரம் அதான் வந்து ஓம் அப்படின்னா அதான் வந்து மகா மந்திரம். அதில் தான் வந்து உருவம் இருக்குது, அருவம் இருக்குது, அருவுருவம் இருக்குது. அதை வந்து எப்படி எழுப்பணும் என்ன ஏதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த 3ஆம் தந்திரத்தில் ஒரு எப்படி வந்து எழுப்புறது அப்படின்னு சொல்லி முடிப்பார். அது 4ஆம் தந்திரம் ஃபுல்லாக எப்படி எழுப்பி நம்ம காலச்சக்கரத்துக்குள்ளே போகலாம். அந்த இது அந்த காலச்சக்கரத்துக்குள்ளே போனால் 2106வது பாடலில் இது வந்து உள்ளே போயிட்டா அப்படின்னா சக்கரங்கள் எல்லாம் நம்ம காணலாம் அப்படின்ட்டு பாடல்கள் அடுத்தடுத்த பாடல்கள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் படிங்க. நீங்கள் படிக்காமல் உணராமல் ஒன்றுமே பண்ண முடியாது. யாருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கவுங்க வந்து படித்து தேர்ந்தால் தான் உண்டு இதில். ஸோ இக்காயம் நீக்கி இனிமேல் ஒரு காயம் புக்காது புக்கு பிறவாமல் இருக்கும் வழியை நாடுமின் எக்காலத்தில் இந்த உடல் நமக்கு ஆனதென்று அக்காலத்தை உண்ண அருள் பெறலாமே அப்படிங்கிறார். இது வந்து 2106. இந்த காயத்தை நீக்கி பிறவியை நீக்க இறைவனடி சேர என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறத தவம் பண்ணி நீ வந்து சொன்னு. இதுதான் வந்து நாதாந்தர், வேதாந்தர், நாதாந்தர், சித்தாந்தர். இது வந்து ரொம்ப அற்புதமான இதுங்க. அது 5ஆம் தந்திரத்தில் ஃபுல்லாக சொல்கிறாரு. இது வந்து 4ஆம் தந்திரம். இது வந்து இந்த இதில் கண்டினியூஸாக அதான் சொல்ல ஒரு பாடல் இன்னொரு பாடல் எங்கேயாவது இருக்கும் அதுக்கு இது. ஸோ அந்த மாதிரி அற்புதமாக வந்து சொல்கிறாரு. இந்த காயத்தில் வந்து இந்த பொய் நீங்கி பிறவியை நீங்கணும் அப்படின்னா அதாவது மரணமற்ற பெருவாழ்வு அப்படி கூட வச்சுக்கலாம், நீங்கள் நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த காயம் வந்து என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம அந்த காலத்தை உண்ணிட்டு அந்த காலத்துலேருந்து வெளியில் வந்துரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீ நார்மலாக இங்கே இருக்கணும், உன்னுடைய ஆயுசு முடிஞ்சோடனே நீ இப்போது அவனுடைய சேரலாம். அது வரைக்கும் நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதுதான் இயமம் நியமம் வகுத்து வச்சிருக்கிறாங்க. 719 வந்து அந்த இது வந்து இதெல்லாமே தானாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து
சொல்கிறாரு. ஏன்னா நீ மெய்த்தவம் மட்டும்தான் பண்ணணும், வேறு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுங்க. இதில் நம்மளுடைய நற்செயல்களால் அதான் வந்து இந்த வையத்துள்ளவருக்கு வகுத்து வச்ச நீதி இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் அவனுங்களே வருவாங்க. இந்த தானே எழுந்த அந்த தத்துவ நாயகி ஊனே வழி செய்து எம் உள்ளே இருந்திடும் வானோர் உலகின்ற அம்மை மதித்திட தேனே பருகி சிவாலயமாகுமே. புரிஞ்சுங்க, தானே எழுந்த இந்த தத்துவ நாயகி, அதுதான் இது வந்து சொல்லக்கூடியது. 1132வது பாடலில் இதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி தானே எழுந்த இத்தத்துவ நாயகி, இது 2 தடவை வருது. வானோர் எழுந்து மதியை விளக்கினல், நிலா அந்த சக்கரம் பிறை பார்க்கறது, மதியை விளக்கினல் ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் நம்ம டெய்லி படிக்க படிக்க அதற்குரிய வந்து அர்த்தம் இன்னும் ஜாஸ்தியாக நம்ம உணரலாம். விளக்கினல் தேநேர் எழுகின்ற தீபத்து ஒளியுடன் மானே நடமுடை மண்ணறியாரே. அறிவான மாயமும் ஐம்புல கூட்டத்து அறிவான மங்கை அருளது சேரில் பிரியா அறிவறிவாளரும் பேணும் நெறியாய சித்த நினைத்திருந்தேனே. இது வந்து இது 1364வது பாடலில் சக்கரம் அப்படின்னா 1364வது பாடலில் தானே எழுந்த சக்கரம் சொல்லிடின், இந்த மாதிரி வர்ற வந்து தானே எழுந்த இந்த சக்கரம் சொல்லிடின் மானே மதிவரை பத்திட்டு வைத்த பின் தேனே இரேகை திகைப்பற 9 தானே கலந்த வரை 81ஆமே. பாருங்க, இந்த 9க்கு வந்து அவ்வளவு இது, இந்த 9 கோள்கள், இந்த இது காலச்சக்கரம், இதைத்தான் சொல்றாரு. இதுதான் நவாக்கரி சக்கரம், நவகுண்டம், நவயோகம், இந்த மாதிரி நிறையா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தானே எழுந்த அந்த சக்கரம் சொல்லிடின், தானே எழுகணும். இது நம்ம வந்து தகட்டில் எழுதி வச்சுக்கிட்டு இது எதுவும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நிறைய டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம மெய்த்தவம் தவம் எப்படி சொல்கிறது எப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து எல்லாமே வந்து அவங்கவுங்க கையில் இருக்குது. மந்திரம் சக்கரம் ஆனவை சொல்லிடில் தந்திரத்து உள்ளெழு தோன்றெறி வட்டமாம் சந்திரத்து உள்ளெழும் இரேகையில் ஒன்றில்லை பந்தமதாகும் பிரணவும் உன்னிடை உன்னிட்ட வட்டத்தில் ஒத்த எழு மந்திரம் பின்னிட்ட ரேகை பிழைப்பது தானில்லை தன்னிட்டெழுந்த தகைப்பற பின்னிக பண்ணிட்ட மந்திரம் பார்க்கலுமாமே. மந்திரத்தை பார்க்கலாம், நம்ம வேதமும் அகமும் நம்ம உடம்புல பார்க்கலாம், நாடி நரம்புல ஓடும். அதுக்கெல்லாம் பாடல்கள் பார்த்துட்டோம். ஸோ இந்த ரிக் யசுர் சாமம் அதெல்லாம் கிடையாது. வேதம் இறைவனின் வாக்கு, அதை நம்ம வந்து உணரலாம். அந்த மாதிரி உணரணும் அப்படின்னா அவனோட பேசலாம். அதுதான் வந்து நம்ம நாடி நரம்புல வந்து போகிறது. அது 30 அந்த பாடல் ஏற்கனவே விளக்கம் போட்டிருக்கு. படிமுத்தி ஏணியாய், இந்த இதை வந்து படி வைக்கணும் அப்படின்ட்டு. அதாவது இந்த நாதம், வாயு, 10 வாயுக்கள், தசநாடிகள், இந்த இது எல்லாம் வந்து தான் இதுதான் வந்து படிமுத்தி ஏணி. அந்தமாக இருக்கக்கூடிய அண்டம் பதிஞ்சிருக்கக்கூடிய நம்ம வந்து இறைவனை பார்க்கக்கூடியது. இந்த 1529வது பாடலில் மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அருட்பெருஞ்சோதி ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே. ஊனை விளக்கி என் உடன் இருந்தானே, புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை படிக்கிறீங்களே, மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து இந்த ஊனை விளக்கி உடன் இருந்தானே. இந்த வீணை அவன்தான் விளக்கணும், வேற யாரும் விளக்க முடியாது. அந்த மாதிரி இதில் வந்து சைவ பெருந்தகை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு வையத்துள்ளாருக்கு வகுத்து வச்சான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து எல்லா மனிதர்களுக்கும் சொல்லியிருக்கிறாரு. இங்கே சைவம் என்பது மதம் அல்ல, புரிஞ்சுக்கோங்க. சைவம் என்பது 4 வகையான நிலைகள். ஊரும்
5ஆம் தந்திரத்தில் முதல் பாடலே அதுதான். ஊரும் உலகமும் ஒக்க படைக்கின்ற பேரறிவாளன் பெருமை குறித்திடில் மேருவும் உலகு ஆளிலங்கும் தாரணி 4 வகை சைவம். இதில் வந்து சைவம் கடும் சுத்தம் சைவம்னா வந்து நாதாந்தம் கண்டவர் நடுக்கற்ற காட்சியோர். அந்த நடுக்கற்ற காட்சியர் தான் கடும் சுத்த செய்வர் யோகிகள். அந்த பிரம்ம வித்யாதரர் அப்படின்னா அது ஒரு நிலை. இந்த படித்து இந்த மாதிரி பக்தியோடு இருக்கிறது பிரம்ம வித்யாதரர். அந்த பாடல் எல்லாமே இருக்குது. நிறைய வந்து பார்க்கணும், படிக்கணும். கண்டங்கள் 5ஆம் தந்திரம் தான் இது. கண்டங்கள் 9 கண்டவர் கண்டனர். கண்டங்கள் 9 கண்டாய் அரும்பொருள். கண்டங்கள் 9 கண்டவர் கண்டமாம். கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த செய்வரே. இந்த 9 கண்டங்கள், இந்த 9 இது ஊழி. இது ஊழினாலேயும் வந்து கண்டம். இந்த கண்டம் அப்படின்னாலேயும் நீங்கள் வந்து ஒவ்வொரு உலகம்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பூமியும் ஒரு ஊழி தான். சில இடங்களில் ஊழின்னா இதுதான் நம்ம எடுத்துக்கிடணும். அதான் வந்து வேறு ஊழிலேருந்து இந்த ஊழிக்கு வந்து இங்கேயும் அதான் அப்படின்ட்டு பதிவு பண்ணுறாரு. அந்த பாடல் தான் முதல் பாடல் என்னுடைய இதில் 3062. ஞானி புவியேழு நன்னூல் குணத்துடன் மோன திசையும் முழு எண்ணன் சித்தியும் ஏனை நிலமும் எழுதா மறையீரும் கோணொடு தன்னையும் காணும் குணத்தரே. இதுதான் கடும் சுத்த சேவருக்கு வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தான் வந்து நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே தானென்று நான் என்று இரண்டில்லாத தற்பரம் தானென்றும் நான் என்றும் தத்துவம் நல்கலால் தானென்று நான் என்று சாற்றகில்லேனே. நிறைய வந்து பயங்கரமான பாடல்கள். விண்ணினை சென்று அணுகாத மேகங்கள், கண்ணினை சென்று அணுகாத பல காட்சிகள், எண்ணினை சென்று அணுகாமல் எனப்படும் அண்ணலை சென்று அணுகாத பசு பாசமே. வேதாந்தம் கண்டோர் பிரம்ம வித்யாதரர். இந்த மாதிரி உடலுக்குள்ள வேதங்களை கண்டவர் பிரம்ம வித்யாதரர். நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள். அதுக்கப்புறம் காலத்துக்குள்ளே போயிட்டு எல்லாம் போய் சுற்றுறவங்க வந்து நடுக்கற்ற யோகிகள். வேதாந்தம் இல்லாத சித்தாந்தம் கண்டுள்ளோர் சாதாரணமான சைவர் உபாயமே. கொஞ்சம் சின்ன சின்னதாக சைவ வந்து இந்த சித்திகள் கிடைக்கும், அதை வச்சுட்டு இங்கே இருக்கிறவங்க சைவ. ஆனால் வந்து என்றைக்கும் நம்ம பிறவி நீங்கணும் அப்படின்னா அவங்களோட போகணும். இந்த இது ஊனினை நீக்கி உணர வல்லார்கன்று தேனமர் பூங்கலல் சேர ஒண்ணாதே. இன்னைக்கு வந்து பிரம்ம வித்யாதரர் எல்லாம் பார்க்கணும் படிக்கணும் அப்படின்ட்டு சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்துள்ளார்க்கு வகுத்து உரைத்தானே. தரிசிக்க பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட குருபக்தி செய்யும் குவளையத்தோருக்கு. குவளையோர்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சுழுமுனை நாடி சுவாசம் வர்ற மாதிரி இந்த தியானம் மைத்தவம். தருமுத்தி சார்புட்டு சன்மார்க்கம் தானே. தெளிவறியாதார் சிவனை அறியார். சிவன் யாருன்னு தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. தெளிவறியாதார் சீவனுமாகார். பிறவி பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. தெளிவறியாதார் சிவமாகவே மாட்டார். தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு இதுலேயும் சரி முடிஞ்சு போச்சு. யார் வந்து இந்த மாதிரி வந்து ஒரே ஒருத்தன் தான் நாயகன் இருக்கிறான் இந்த வையத்துக்கு உள்ள இந்த அண்ட சராசரங்களுக்கும் ஒரே ஒரு நாயகன் தான். அது நம்ம எம்பெருமானை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த எம்பெருமானுடைய வந்து கருணையே வந்து இங்கே எல்லாமே இருக்குது சக்தியாக. ஸோ அந்த இதெல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருமந்திரம் டெய்லி படிக்கணுங்க. தமிழில் இருக்குது, தமிழலாக இருக்கிறோம், தமிழில் இருக்குது. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து புரியும் எல்லாமே. இல்லை அப்படின்னா புரியவே புரியாது. பசு பாசம் நீக்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ருசியாத உன்னை சொரூபத்தைத்து திசைவானது இல்லாமல் யான சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சன்மார்க்கம்னா என்ன அப்படின்ட்டு, நெறி வழியே சென்று நேர்மையில் ஒன்றி தனியிருந்தால் போல் தம்மை இருத்தி சொரியினும் தாக்கினும் துண்ணென்று உணரார். நிறைய வந்து பிரச்சனைகள் வருங்க உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ண. அது மாதிரி எதுவுமே உணராமல் அதான் குரியறிவாளருக்கு கூடலுமாமே. அவர்கள் தான் வந்து இறைவனோட சேர முடியும். ஊழிதோர் ஊழி உணர்ந்தவர் கல்லது. இந்த ஊழிதோர் ஊழி, இந்த அடுக்குகள், மண்டலங்கள், கண்டங்கள்,
ஊழிதோர் ஊழி உணர்ந்தவர்களது ஊழிதோர் ஊழி உணர்ந்த ஒட்டான் ஆழி அமரும் அரியனும் என்றுள்ளார் ஊழி முயன்றும் ஒரு உச்சியுளானே. இங்கே வந்து ஆழி அமரும் கடலில் இருக்கிற வந்து நம்ம வந்து திருமால் அப்படின்ற இதையும் தாண்டி மேலே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்றது தான் அந்த பாடல்கள். பூவினிற் கந்தம் பொருந்தியவாறு, பூவனில் வந்து வாசனை எப்படி பொருந்திருக்கு அது மாதிரி சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது. ஓவியம் போல உணர்ந்து அறிவாளருக்கு நாவி உணர்ந்த நடுதறியாமே. சூப்பராக இருக்குங்க. சேம் நிறைய சொல்லணும், பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு இந்த பிரம்ம ரகசியம் திருமந்திரம் 5ஆம் தந்திரத்தில் இருக்கிறது, 4ஆம் தந்திரம் இருக்கிறது. இதுதான் வந்து சைவம். நிறைய வந்து காஷ்மீர சைவம் அது இது எல்லாமே இது கூட இருக்கிறது தான். எல்லாமே இதை புருஷடைவனை பற்றி நரம்பு மண்டலத்தை பற்றி சொல்கிறது தான். ஸோ எப்பொருள் யார் வாழ்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பது காண்பது மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லோரும் வந்து திருமந்திரத்தை நம்ம நல்லா டெய்லி படிக்கணுங்க. அதான் அவர் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம உனக்குள்ளே இருக்கிற சிவத்தை கண்டு அதுக்கப்புறம் மேலே சிவனை போய் அடையலாம் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.